Yahoo Education. ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி கிரேட் 6 கிளாஸ் செகண்ட் டே. ஸோ முதல் கிளாஸில் உங்களுக்கு நான் தியரியை முதலாவது சப்ஜெக்ட் தியரியை படிப்பிச்சேன் நான். ஸோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நோட்ஸ் கேட்டனீங்க. ஸோ அதை எங்களை முதல் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணாதாக்களுக்கும் பிரயோசனமாக இருக்கக்கூடிய வகையில் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் நோட்ஸையும் தார் இந்த வீடியோ. ஸோ முதலாவது சப்ஜெக்ட் நாங்கள் பார்த்து கணனின்ற முக்கியத்துவம். ஸோ உங்களுக்கு கணனியை இனம் காண தெரியும். நாங்கள் போன கிளாஸில் பார்த்து கணனி ஒரு இலத்திரனியல் பொறி சாதனம் என்றதையும் நாங்கள் பார்த்து அடுத்தது நாங்கள் பார்த்து கணனியை ஏன் நாங்கள் கணனியை பயன்படுத்துகிற வேண்டும். எமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் சிக்கலான பணிகளை திறமையாக செய்வதற்காகவும் விரைவாக வேலைகளை செய்வதற்காகவும் நாங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறோம், கணினியை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது கணனியின் அடிப்படை தொழில்கள். உங்களுக்கு கட்டாயம் இது அவசியம். ஆகவே நீங்கள் நோட்ஸ் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. கணனியின் அடிப்படை தொழில்கள் எவை? கணினியின் அடிப்படை தொழில்கள். கணினியின் அடிப்படை தொழில்கள். முதலாவது எழுதுங்கோ உள்ளீடு. அதாவது டேஷ் பண்ணிட்டு உள்ளீடு போட்டுட்டு டேஷ் பண்ணிட்டு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் உள்ளீடு செய்தல். உள்ளீடு போட்டுட்டு முதலாவது கணனியின் அடிப்படை தொழில் உள்ளீடு. எங்களோட விளக்கத்துக்காக டேஷ் பண்ணிட்டு என்னத்தை நாங்கள் உள்ளீடு செய்வோம்? தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் உள்ளீடு செய்தல். இல்லாட்டிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் கணனிக்கு உள்ளீடு செய்தல் என்று நீங்கள் தெளிவாக எழுதினாலும் சரி. இரண்டாவது, முதலாவது கணனியின் அடிப்படை தொழில் உள்ளீடு. இரண்டாவது முறை வழிப்படுத்தல். முறை வழிப்படுத்தல் இரண்டாவது. டேஷ் பண்ணிட்டு எழுதுங்கோ. இரண்டாவது முறை வழிப்படுத்தல் டேஷ் பண்ணிட்டு வழங்கப்பட்ட தரவுகளை பயனரால் வழங்கப்பட்ட தரவுகளை, பயனரண்டா நாங்கள் கம்ப்யூட்டரை பாவிக்கிற ஆக்கள், பயனரால் வழங்கப்பட்ட தரவுகளை பயனரண்ட வேட்டை வச்சு நீங்கள் குழம்ப தேவையில்லை. பயனரண்டா ஆர் கணனியை பயன்படுத்தினமோ அவதான் பயனர், கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிற ஆக்கள். அப்போ நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறோம். அப்போ நாங்களும் ஒரு பயனர். அப்போ முதலாவது கணனியின் அடிப்படை தொழில்களில் உள்ளீடு போட்டுட்டு என்ன எழுதினீங்க? தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் உள்ளீடு செய்தல். இரண்டாவது கணனியின் அடிப்படை தொழிலின் இரண்டாவது என்ன? முறை வழிப்படுத்தல். அப்ப அதுக்கு டேஷ் பண்ணிட்டு எழுதுறீங்க. பயனரால் வழங்கப்பட்ட தரவுகளை பயனரால் வழங்கப்பட்ட
அறிவுறுத்தலுக்கு ஏற்ப பயனரால் வழங்கப்பட்ட தரவுகளை பயனரால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு ஏற்ப முறை வழியாக்கம் செய்தல். மூன்றாவது வெளியீடு அல்லது வருவிளை வேண்டும் நாங்க சொல்லலாம். டேஷ் பண்ணிட்டு எழுதுங்கோ தகவல்கள். அப்ப கணினியின் அடிப்படை தொழில்கள் 3 வகைப்படும். உள்ளீடு, முறை வழிப்படுத்தல், வெளியீடு. உள்ளீடு என்பது கணினிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்குதல். முறை வழிப்படுத்தல் என்றது பயனரால் வழங்கப்பட்ட தரவுகளை அவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப முறை வழியாக்கம் செய்தல். வருவிளைவா எங்களுக்கு தகவல் கிடைக்குது. அப்ப நான் உங்களுக்கு முதல் உதாரணம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணி இருந்தாலும் நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். உள்ளீடண்டா நான் 2 நம்பர்ஸை கொடுக்குறேன் கூட்டுங்கன்னு சொல்லி. அப்ப நான் கொடுத்தது தரவு இங்க 2 நம்பர்ஸ், அதாவது 2,3 என்ற 2 நம்பர். அதை நான் கூட்டுங்கன்னு சொல்றது இங்க அறிவுறுத்தல். ஏன் நான் அந்த அறிவுறுத்தலை வேற மாதிரியும் கொடுக்கலாம், பெருக்குங்கன்னு சொல்லலாம். அப்ப 2, 3 நான் கூட்டுங்கன்னு சொல்றேன். முறை வழிப்படுத்தல் என்ன செய்யுது? பயனரால் வழங்கப்பட்ட தரவுகளை, அப்ப நான் கொடுத்த 2யும் 3யும் பயனரால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப. அண்டா நான் என்ன சொன்னேன்? நான் என்ன அறிவுறுத்தல் கம்ப்யூட்டருக்கு கொடுத்தேன்? நான் கூட்ட சொல்லி சொன்னேன். அதாவது பிளஸ் அடையாளத்தை அமர்த்தினான். அப்ப என்ன நடக்குது? அங்க 2யும் 3யும் கம்ப்யூட்டர் கூட்டுது. வருவிளைவு என்ன வருது? எனக்கு தகவல். தகவல்ன்றது நான் எதிர்பார்த்த விடை. எனக்கு 2யும் 3யும் கூட்டி 5 என்ற தகவல் கிடைக்குது. ஓகே. நீங்கள் எழுதிட்டீங்க. உள்ளீடண்டா தரவுகளும் அறிவுறுத்தல்களும். முறை வழியாக்கம் என்பது தரவுகளை அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப முறை வழியாக்கம் செய்த. வருவிளைவு என்பது தகவல். அடுத்த கேள்வி போடுங்க. அடுத்த நோட்டை போடுங்க. கணினியின் சிறப்பியல்புகள். கணினியின் சிறப்பியல்புகள். முதலாவது போடுங்க கதியும் திறனும். கதியும் திறனும் அதாவது கணினி வேகம் கூடியது. கதியும் திறனும். இரண்டாவது செம்மை, அக்குரசி, சரியான விடை, மிக திருத்தமானது. அப்ப கணினியின் சிறப்பியல்புகள்ல ஒன்று கதியும் திறனும், இரண்டாவது செம்மை, மூன்றாவது நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை. நான்காவது விடை மாறாத்தன்மை. மாறாத்தன்மை என்பது நாங்கள் ஒரே இலக்கங்களை எத்தனை தடவை நாங்கள் கூட்ட கொடுத்தாலும் அதே விடைதான் தரும். ஒரே இலக்கங்களை நாங்கள் எத்தனை தடவை கூட்ட கொடுத்தாலும்
அதே பெருமானம் தான் வரும். அதாவது மாறாத்தன்மை. ஐந்தாவது விடை தேக்க கொள்திறன். ஐந்தாவது விடை தேக்க கொள்திறன். ஆறாவது கிரயம். ஆறாவது கிரயம். ஏழாவது நுண்மதி. ஓகே, அப்ப இது நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்தோம். அடுத்தது கணனீண்ட சிறப்பியல்புகள். நாங்கள் இதை விரிவா பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு அப்படி ஷார்ட்டா தெரிஞ்சு இப்ப இதுகள் நான் தர்றது நீங்கள் எழுதி வைக்க தேவையில்லை. நீங்கள் விளங்கி கொண்டா மட்டும் சரி. கதையும் திறனும்ன்றது கம்ப்யூட்டர் ஸ்பீட் கூடியது. அடுத்தது செம்மை, எப்பவுமே திருத்தமான விடையை தரும். அடுத்தது கணனீண்ட சிறப்பியல்புகள். அடுத்தது பார்க்க போனா மாறாத்தன்மை. ஒரே தரவுகளை மீண்டும் மீண்டும் ஒரே அறிவுறுத்தல்களையும் கொடுக்கும் போது ஒரே விடையைத்தான் தரும். அடுத்தது தேக்க கொள்திறன். அதை சேமித்து அதிகளவு தகவல்களை தேக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நம்பகத்தன்மை என்றா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எங்களுக்கு கம்ப்யூட்டர் தர விட சரியானது. நாங்கள் சரியான தகவல்களை தரவுகளை கொடுத்திருந்தால் சரியான தகவல்களை அது எங்களுக்கு வழங்கும். அடுத்தது நுண்மதி. அப்ப இதுல வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப கணனி தொழிற்படும். எனினும் கணனியால சுயமாக சிந்திக்க முடியாது. மனிதனால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் அடிப்படையில தான் அந்த கணனி தொழிற்படும் வழிய கணனி ஒரு மனிதன் மாதிரி சுயமாக சிந்திக்க தெரியாது. அடுத்தது கிரயம் பார்த்து நாங்கள் ஒப்பீட்டளவில் கிரயம் அதிகம். இது உங்களோட நாலேஜுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா காணும். இது நீங்கள் எழுதி வைக்க தேவை இல்லை. ஆனா கணனிட சிறப்பியல்புகள் என்று நான் தந்த வேளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா சரி. அடுத்தது உட்பொதிந்த கணனிகள் உள்ள சாதனங்கள். அப்ப அடுத்த கேள்வி எழுதுங்கோ. உட்பொதிந்த கணனிகள் உள்ள சாதனங்களுக்கு உதாரணம் தருக. உட்பொதிந்த கணனிகள் உள்ள சாதனங்களுக்கு உதாரணம் தருக. கடந்த வகுப்புகள்ல நாங்கள் விளக்கம் பார்த்தபடியா நான் உங்களுக்கு இந்த வகுப்பு நேரத்தை மீதப்படுத்தும் மூலமாக நான் உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு தேவையான நோட்ஸை மட்டும் சொல்லி கொண்டு போறேன். உட்பொதிந்த கணனிகள் உள்ள சாதனங்களுக்கு உட்பொதிந்த கணனிகள் உள்ள சாதனங்களுக்கு உதாரணம் தருக. என்ன இதுலயே நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. செல்லிட தொலைபேசி, துணிச்சலவை பொறி, நவீன மோட்டார் வாகனம், நவீன தொலைக்காட்சி. கொஞ்சம் உங்களுக்கு எழுதினா போதும். பட் நீங்கள் நிறைய என்ன செய்வீங்க, நிறைய நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். தேவையான அளவு எழுதினா காணும். அப்ப செல்லிட தொலைபேசியில நாங்கள் கம்ப்யூட்டர்ல என்ன செய்யலுமோ அதையும் எங்களால செய்ய முடியும். ஆனா பார்க்க எங்களால அது கம்ப்யூட்டர் இல்லை. துணிச்சலவை பொறிய பார்த்தா நீங்கள் கம்ப்யூட்டர்னு சொல்லுவீங்களோ? இல்லை. ஆனா அதுவும் உள்ளீடு முறை வழியாக்கம், வெளியீடுன்ற இதுகளை செய்யும். நாங்கள் துணியை போடுறோம், துவைக்கும், எங்களுக்கு வெளியிட துவைச்ச துணி தரும். அப்ப கம்ப்யூட்டர்ல தொழிலை செய்து ஆனா நேரடியா பார்க்க கம்ப்யூட்டர் இல்லாத சாதனங்கள் தான் உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப பாவிக்கிற செல்லிடை தொலைபேசி நவீன சலவை பொறியண்டு போட்டா இன்னும் பொருத்தமானது. நவீன செல்லிட தொலைபேசி அதாவது ஸ்மார்ட் போன்ஸ், சரிதானே? அடுத்தது நவீன துணிச்சலவை பொறியண்டு போடுங்க. அடுத்தது நவீன மோட்டார் வாகனம்,
நவீன தொலைக்காட்சி. இதுக்குள்ள வந்து கணினியில இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இதுக்கும் அறிவுறுத்தல் கோவைகளால தான் இந்த வந்து தொழிற்படுது. அடுத்தது வேற என்ன உட்பொதிந்த கணினி சாதனங்களுக்கு உதாரணம்? எங்களோட ரோபோ, எலக்ட்ரிக் ட்ரெயின், நிறைய நாங்கள் சொல்லலாம். அப்ப உங்களுக்கு அந்த 4 காணும் என்று நினைக்கிறேன். அடுத்தது வந்து கணினியின் கூறுகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கணினியின் பிரதான கூறுகள் எவை? கணினியின் பிரதான கூறுகள். கூடுதலா நீங்கள் தமிழ் மட்டும் எழுதி வைக்க கூடாது, நீங்கள் இங்கிலீஷையும் நீங்கள் படிச்சு கொண்டு போகணும். அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணும். அப்ப நீங்கள் தனியா தமிழை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு போகாதீங்க. இங்கிலீஷ் ஈஸி, நீங்கள் அதையும் என்ன செய்யுங்க, எழுதி வைத்துக்கொண்டு போங்க. முதலாவது வந்து தெரிவிப்பி, மானிட்டர், MONITOR, மானிட்டர். இரண்டாவது ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர். இரண்டாவது ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர், SPEAKER. சரிதானே? அடுத்தது வந்து சாவிப்பலகை. சாவிப்பலகை, கீபோர்ட். இதை வந்து சாவிப்பலகைய விசைப்பலகை என்ற டேர்ம்ஸாலையும் குறிப்பிடுவினோம். விசைப்பலகை என்று சொன்னாலும் கீபோர்ட் தான். சாவிப்பலகை அல்லது விசைப்பலகை, கீபோர்ட். நான்காவது சுட்டி, மவுஸ். சுட்டி, மவுஸ். அடுத்தது முறைமை அலகு, சிஸ்டம் யூனிட். முறைமை அலகு, சிஸ்டம் யூனிட். அடுத்தது இணைய வழிப்படுத்தி. இது வந்து முக்கியம், ஆக முக்கியம் இல்லை, இவ்வளவு இருந்தாலும் தொழிற்படும். ஆனா வந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் இன்டர்நெட்டோட, அதாவது இணையத்தோட தொடர்பு படுத்தணும்டா. எங்களோட கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் இணையத்தோட தொடர்பு படுத்தணும்டா இந்த இணைய வழிப்படுத்தி எங்களுக்கு தேவை. ஆனா அத்தியாவசியம் இல்லை, இது வந்து இதோட இணைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு தேவை. அப்ப நீங்கள் 6வதா போட்டுக்கொள்ளலாம், இணைய வழிப்படுத்தி. ஆனா முதல் முக்கியம் இவ்வளவு, இணைய வழிப்படுத்தி, இன்டர்நெட் ரவுட்டர். அப்ப எல்லாற்ற வீடுகளிலும் நீங்கள் வந்து இன்டர்நெட் இருந்தபடியா தான் என்ன செய்றீங்க, ஜூம் கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்ப உங்களோட வீட்டுல இருக்கு இன்டர்நெட் ரவுட்டர், இணைய வழிப்படுத்தி. அடுத்தது நாங்கள் பார்த்துட்டு போவோம். கணினி கூறுகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து கணினி கூறுகளை நாங்கள் வகைப்படுத்தலாம் என்று பார்த்துனாங்க கடந்த கிளாஸ்ல. முதலாவது வந்து உள்ளீட்டு சாதனங்கள். அப்ப முதலாவது வந்து உள்ளீட்டு சாதனம் என்றால் என்ன? அப்ப எழுதுங்க, உள்ளீட்டு சாதனம் என்றால் என்ன? உள்ளீட்டு சாதனங்கள் என்றால் என்ன? இன்புட் டிவைசஸ். உள்ளீட்டு சாதனங்கள், இன்புட் டிவைசஸ். நோட்ஸ் எழுதுங்க. கணினிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்குவதற்கு பயன்படும் சாதனங்கள். கணினிக்கு தரவுகளையும்
அறிவுறுத்தல்களையும் வழங்குவதற்கு பயன்படும் சாதனங்கள். உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க. அப்ப உள்ளீட்டு கருவி என்னென்று எழுதிட்டோம். கணினிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்கள். முதலாவது உதாரணம் எழுதுங்கோ, சுட்டி. இரண்டாவது சாவி பலகை. முதலாவது சுட்டி, இரண்டாவது சாவி பலகை, மூன்றாவது விடை நுணுக்கு பன்னி. நுணுக்கு பன்னி மைக்ரோஃபோன். சுட்டியண்டா மவுஸ், சாவி பலகை கீபோர்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு. நுணுக்கு பன்னி என்றது மைக்ரோஃபோன். அதாவது நாங்கள் ஒலி வடிவம் சவுண்ட். அப்ப அந்த இதுல நாங்கள் கணினிக்கு உள்ளீடாக வழங்கணும்டா, ஒலிய சவுண்டை கணினிக்கு உள்ளீடாக வழங்கணும்டா இந்த நுணுக்கு பன்னியை நாங்கள் பயன்படுத்துவோம். சில பேருக்கு இது டூ ஸ்லோவா இருக்கும், சரியான ஸ்லோவா இருக்கும். ஆனா எல்லாரையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி எல்லாரையும் கருத்துல கொண்டுதான் நாங்கள் இந்த கிளாஸை நடத்துறோம். அடுத்தது வெரிடி ஸ்கேனர். வெரிடி ஸ்கேனர் ஐந்தாவது பட்டை குறிமுறை வாசிப்பான், பார்கோட் ரீடர். நாங்கள் இதை எங்க பார்க்கலாம்? சூப்பர் மார்க்கெட்ல பார்க்கலாம். பார்கோட் ரீடர், பட்டை குறிமுறை வாசிப்பான். உங்களுக்கு ஆங்கிலம் இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சிருந்தா சுலபமா இருக்கும். அடுத்தது வலை கேமரா, வெப் கேமரா. வலை கேமரா, வெப் கேமரா. உங்களுக்கு சாவி பலகைன்ற விதங்கள் எல்லாம் போன கிளாஸ்ல காட்டினாங்க. பார்கோட் ரீடர். ஓகே, அடுத்த கேள்வி எழுதுங்க. வரவிளைவு சாதனம், அவுட்புட் டிவைசஸ். வரவிளைவு சாதனங்கள் என்றால் என்ன? வரவிளைவு சாதனங்கள் என்றால் என்ன? அவுட்புட் டிவைசஸ். வரவிளைவு சாதனங்கள் என்றால் என்ன? முதலாவது எழுதுங்க வரவிளைவு சாதனங்கள் என்றால் என்ன என்பதற்கு. கணினியில் முறைவழிப்படுத்திய தரவுகளை தகவல்களாக, அந்த வெளியே என்ற சொல் வேண்டாம், என்ற சிலதுகளை நாங்கள் வெளியே எடுக்க இயலாது. அப்ப கணினியில் முறைவழிப்படுத்திய தரவுகளை தகவல்களாக பெற பயன்படும் சாதனங்கள். அப்ப நீங்கள் எழுதி கொள்ளுங்க, எல்லாத்தையும் ஸ்கிரீனை பார்க்காம சொல்ற மாதிரி எழுதுங்க. கணினியில் முறைவழிப்படுத்திய தரவுகளை தகவல்களாக பெறுவதற்கு பயன்படும் சாதனங்கள். முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா கணினியில உள்ளீடு செய்யறதுக்கு நாங்கள் மவுஸ், கீபோர்ட், பார்கோட் ரீடர், ஸ்கேனர் போன்ற இதுகளை பயன்படுத்தினாங்க. இங்க நாங்கள் தகவல்களாக, வரவிளைவு சாதனங்கள் என்றால் என்ன? கணினியில முறைவழிப்படுத்திய தரவுகளை தகவல்களாக பெறுவதற்கு பயன்படுத்தப்படுற சாதனங்கள். அப்ப அதுல நாங்கள் உதாரணம் எழுதுங்க.
உதாரணம் எழுதுங்க. முதலாவது தெரிவிப்பி. முதலாவது தெரிவிப்பி உதாரணம். இரண்டாவது அச்சுப்பொறி. முதலாவது தெரிவிப்பி, இரண்டாவது அச்சுப்பொறி. மூன்றாவது ஒளிபெருக்கி. மூன்றாவது ஒளிபெருக்கி. நான்காவது பல்லூடக எறிவை. பல்லூடக எறிவை. அடுத்தது எழுதுங்க மைய முறைவழி அலகு. மைய முறைவழி அலகு தான் எங்கட முறைவழியாக்கத்தை செயற்படுத்தும். ஆகவே எழுதுங்க மைய முறைவழி அலகு என்றால் என்ன? இல்ல அதின் தொழில் என்ன? மைய முறைவழி அலகு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். எழுதிக்கொள்ளுங்க. வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தரவுகளை முறைவழிப்படுத்தும் செயன்முறை நடைபெறும் சாதனம். வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தரவுகளை முறைவழிப்படுத்தும் செயன்முறை நடைபெறும் சாதனம். இப்ப நாங்கள் ஒரு கேள்வி கேட்டவங்களை கணனியின் மூளை எனப்படுவது இந்த மைய முறைவழி அலகு. உங்களை நீங்கள் இப்படியும் நோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பாயிண்ட்ஸோட சேர்த்து இன்னும் ஒன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கணனியின் மூளை எனப்படுவது யாது? மைய முறைவழி அலகுதான். அப்ப இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் கணனியின் மூளை. மனிதருக்கு எப்படி மூளை இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி கணனிக்கும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் இம்பார்ட்டன்ட். கணனியின் மூளை என்று சொல்றது மைய முறைவழி அலகு. ஓகே. இப்ப முறைமை அலகு நாங்க எங்க காணப்படுதுன்னு கேட்டா தாய்ப்பலகையில காணப்படும். சாரி, முறைமை அலகுல மைய முறைவழி அலகு எங்கே காணப்படுவது என்று கேட்டா நாங்கள் சொல்லுவோம் தாய்ப்பலகை. சரிதானே? தாய்ப்பலகை எங்க இருக்குது? முறைமை அலகுல. இப்ப மைய முறைவழி அலகு இந்த தாய்ப்பலகையில தான் பொருத்தப்பட்டு காணப்படும். அடுத்தது எழுதுமோ முதன்மை நினைவகம். எழுதினீங்கன்னா முதன்மை நினைவகம். இப்ப முதன்மை நினைவகம் என்ன? நாங்கள் கம்ப்யூட்டர் ஒன் பண்ணினதில இருந்து ஆஃப் பண்ணும் மட்டும் நாங்கள் வழங்கப்படுற தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் அந்த தகவல்கள் ஆகியவற்றை தற்காலிகமாக சேமித்து வைக்கிறதுக்கு தான் இந்த முதன்மை நினைவகம் பயன்படுத்தப்படுது. அப்ப எழுதுங்க கணனி தொழிற்படும் போது தரவுகள் அறிவுறுத்தல்கள் தகவல்கள் ஆகியவற்றை தற்காலிகமாக சேமித்து வைத்துக் கொள்ளும் சாதனம் தான் இந்த முதன்மை நினைவகம். முதன்மை நினைவகத்துக்கு உதாரணம் என்ன? ரேம், தற்போக்கு பெருவழி நினைவகம். நீங்க உங்களுக்கு பாட புத்தகங்கள் இப்ப எல்லாத்த கையிலையும் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப தற்போக்கு பெருவழி நினைவகம் என்ன? ரேம். அதுதான் முதன்மை நினைவகத்துக்கு உதாரணம். அடுத்த கேள்வி போடுங்க. தேக்க சாதனம் என்றால் என்ன? தேக்க சாதனங்கள் இல்லாட்டிக்கு அது இந்த பயன்பாடு என்ன தேக்க சாதனம் என்றா என்ன? போட்டுக்கொள்ளுங்க. மீண்டும் பயன்படுத்துவதற்காக
தரவுகள், அறிவுறுத்தல்கள், தகவல்கள் ஆகியவற்றை தேக்கி வைத்து பயன்படுத்தப்படும் சாதனங்கள். தேக்கி வைக்க பயன்படும் சாதனங்கள். மீண்டும் பயன்படுத்துவதற்காக தரவுகள், அறிவுறுத்தல்கள், தகவல்கள் ஆகியவற்றை தேக்கி வைக்க பயன்படும் சாதனங்கள். அதுல தேக்க சாதனங்கள் குறிச்சுக்கொள்ளுங்க, 2 வகைப்படும். ஒன்று உள்தேக்க சாதனம், வெளித்தேக்க சாதனம். உள்தேக்க சாதனங்கள்ல முதலாவது வரும் உள்வன்வட்டு. உள்தேக்க சாதனங்களுக்கு உதாரணம் என்ன? உள்வன்வட்டு, இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், உள்வன்வட்டு. வெளித்தேக்க சாதனங்களுக்கு உதாரணம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். வெளித்தேக்க சாதனம் என்றா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். அதுக்கு உதாரணம் சிடி, கம்பேக்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். இருவட்டு. உங்களுக்கு அவ்வளவு விரிவாக்கம் தேவையில்லை, நார்மலா நீங்கள் ஒரு கேட்டு வைங்க, தெரிஞ்சு வச்சிருங்க. இருவட்டு சிடி. அடுத்தது டிவிடி. சில நேரம் உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபார்மே சிடி டிவிடி என்று சொல்றதே இலகுவாக இருக்கும் தமிழையும் விட. அப்ப நீங்கள் இரண்டையும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்களா நல்லம். சிடி என்றா இருவட்டு, டிவிடி என்றா இலக்க முறை காணொளி வட்டு. டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். அடுத்தது ப்ளூரே. ப்ளூரே உள்தேக்க சாதனங்களுக்கு உதாரணம் உள்வன்வட்டு, வெளித்தேக்க சாதனங்களுக்கு உதாரணம் இருவட்டு, இலக்க முறை காணொளி ப்ளூரே. அடுத்தது வெளிவன்வட்டு. அப்ப 4 உதாரணம் இருக்கு. வெளித்தேக்க சாதனங்களுக்கு உதாரணம் என்ன? இருவட்டு, டிவிடி, ப்ளூரே. வெளிவன்வட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். அடுத்தது பேனாட் செலுத்தி. உங்களுக்கு தெரியும் பென் டிரைவ் பென் டிரைவ். அடுத்தது தொடர்பாடல் சாதனங்கள். இப்ப தொடர்பாடல் சாதனங்கள் என்றால் என்ன? தொடர்பாடல் சாதனங்கள் என்றால் என்ன? எங்கட கம்ப்யூட்டரை இணையத்தோட கனெக்ட் பண்றதுக்கு பயன்படுறது. ஏன் நாங்கள் இணையத்தோட கனெக்ட் பண்றோம்? அதாவது நாங்கள் முறை வழிப்படுத்திய தகவல்களை நாங்கள் தகவல்களை பரிமாறுவதற்காக பயன்படுத்தப்படுற சாதனங்கள் தான் என்ன? இந்த கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பாடல். நாங்கள் என்னத்தின் மூலம் தொடர்பாடுவோம்? ஒரு மெசேஜை நாங்கள் பரிமாறுவோம், ஒரு தகவலை நாங்கள் மற்றவைக்கு பரிமாறுவோம். அப்ப அந்த பரிமாறுறதுக்காக ஒரு ஊடகமா தான் என்ன இருக்குது? இந்த இணையம் இருக்குது. அப்ப கணினியில் முறை வழிப்படுத்திய தகவல்களை பரிமாறுவதற்கு பயன்படுற சாதனங்கள் தான் தொடர்பாடல் சாதனங்கள். அதுக்கு உதாரணம் வலையமைப்பு இடைமுக அட்டை, என்ஐசி. என்ஐசி நேஷனல் ஐடென்டி கார்டு இல்லை, இது வலையமைப்பு இடைமுக அட்டை, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. எல்லாரும் போன் நிரப்பேக என்ஐசி என்று கேட்டா என்ன நாங்க யோசிப்போம்? நேஷனல் ஐடென்டி கார்டு. அப்ப இது என்ன? எங்களோட ஐசிடில என்ஐசி என்றா வலையமைப்பு இடைமுக அட்டை. அடுத்தது இரண்டாவது மோடம். அடுத்தது வழிப்படுத்தி ரவுட்டர். அப்ப ஒரு விஷயம் முதலாவது என்னன்னு தெரிஞ்சாதான், இப்ப உள்ளீட்டு சாதனம் என்றா என்ன, வெளியீட்டு சாதனம் என்றா என்ன, மென்பொருள். இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறோம் மென்பொருள். அப்ப அது என்னன்னு தெரிஞ்சாதான் எங்களால அந்த விஷயத்தை பற்றி தெளிவா விரிவா படிச்சு கொண்டு போக எங்களுக்கு ஒரு விளக்கமானதாக இருக்கு. அப்ப முதலாவது இப்ப ஷோர்ட்டா முதலாவது பாடத்துல நாங்கள் என்ன ஒவ்வொன்றையும் நாங்கள் படிச்சு அப்படி என்ன, அதாவது என்னன்னு நாங்கள் இப்ப ஷோர்ட்டா படிச்சு கொண்டு போறோம்.
பிறகு ஒவ்வொரு பாடங்களையும் வந்து நாங்கள் விரிவா அடுத்தடுத்த கிளாஸ்லயோ இல்லை இந்த கிளாஸ்லயோ நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள்ல தரம் 6, 7, 8 போகைக்கு உங்களுக்கு விரிவா வரும் ஒவ்வொன்றையும் பற்றி. மென்பொருள் என்றா என்ன? கணினியை பயன்படுத்தி ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள கணினி செய்நிரல்கள் தான் மென்பொருள்கள். உங்களுக்கு தெரியும் நாங்கள் நிறைய மென்பொருளை பாவிக்கிறோம். அதாவது பெயிண்ட், இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் பெயிண்டிங் வந்து இப்போ எம்எஸ் பெயிண்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் ஒரு ட்ராயிங் வரைவோம், கலர் நிறங்கள் தீட்டுவோம் நாங்கள் கம்ப்யூட்டர்லேயே. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அது நல்லா பிடிக்கும். அப்போ அதுகள் எல்லாம் என்ன, ஒரு மென்பொருள் வரைவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு மென்பொருள் தான் எம்எஸ் பெயிண்ட் என்றது. கணினியை பயன்படுத்தி ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக, ஒரு குறித்த பணியண்டா என்ன, அந்த எம்எஸ் பெயிண்ட் சொல்றது வந்து வரைவதற்காக, வரைதல் என்ற பணியை நிறைவேற்றுவதற்காக தான் அந்த எம்எஸ் பெயிண்ட் வந்து தயாரிச்சது. அப்ப ஒரு கணினியை பயன்படுத்தி ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள கணினி செய்நிரல்கள் தான் மென்பொருள்கள் எனப்படும். அடுத்தது என்ன? அடுத்தது மென்பொருள்களுக்கும் வன்பொருள்களுக்கும் இடையிலான வித்தியாசம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். வன்பொருள் என்றா என்னண்டா கைகளால் தொட்டு உணரக்கூடியது, சரிதானே? அப்ப கைகளால் தொட்டு உணரக்கூடிய எல்லா கணினிட பாகங்கள் வந்து நாங்கள் வன்பொருட்கள் என்று சொல்லுவோம். கைகளால தொட்டு உணரக்கூடிய கணினிட பாகங்கள் வந்து வன்பொருட்கள். மென்பொருட்களுக்கும் வன்பொருட்களுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து வன்பொருட்கள் வந்து கைகளால், இப்போ நீங்கள் வந்து நான் சொல்றது நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் தான் வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கேள்வியல் வந்தா உங்களுக்கு டேர்ம் டெஸ்ட்டுக்கு எழுதி தெரிஞ்சிருக்கணும். இப்போ வன்பொருட்கள் என்றா கணினியை கைகளால் வந்து தொட்டு உணரக்கூடிய கணினியின் பாகங்கள் வன்பொருட்கள். மென்பொருட்களை வந்து கைகளால் தொட்டு உணர முடியாது. வன்பொருட்கள் தொட்டு உணர முடியும், மென்பொருட்கள் தொட்டு உணர முடியாதவை. அடுத்தது வந்து பயனர் என்று சொன்னா முதலே சொல்லிட்டு, கணினியை பயன்படுத்துபவர்கள் தான் நாங்கள் பயனர். அப்ப நாங்கள் எல்லாருமே பயனர். கம்ப்யூட்டர் நாங்கள் எல்லாரும் யூஸ் பண்றோம், ஆகவே நாங்களும் பயனர் தான். இப்ப இதில் நீங்கள் எழுதி வைக்க தேவையில்லை. மென்பொருட்கள் மூலம் என்ன செய்யலாம்? பயனருக்கு தேவையான, அதாவது உங்களுக்கு தேவையான தொழில்களை மேற்கொள்ள முடியும். எனக்கு வந்து நான் ஒரு படம் கீற போறேன்னா நான் எம்எஸ் பெயிண்ட பாவிச்சு நான் ஒரு படம் கீறுவேன். நான் லெட்டர் டைப் பண்ண போறேன்னா நான் எம்எஸ் வேர்டை பாவிச்சு நான் ஒரு லெட்டர் வந்து, அதாவது கடிதம் ஒன்று நான் தயாரிப்பேன், சரிதானே? அப்ப நீங்கள் எழுதுங்க, மென்பொருட்களுக்கு உதாரணம் வந்து எம்எஸ் வேர்ட். அதாவது என்ன, ஆவணங்களை முறை வழிப்படுத்துவதற்காக சொல்முறை வழிப்படுத்தும் மென்பொருள் எங்களுக்கு தெரியும் எம்எஸ் வேர்டு. அடுத்தது வந்து எங்களுக்கு தெரியும் கணினி விளையாட்டு மென்பொருட்கள். அப்ப உங்களுக்கு கேம்ஸ் அண்டு கணினியில கம்ப்யூட்டர்ல இருக்குது. கேம்ஸ் வந்து உண்மையாவே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சுடோக்குன்றது வந்து, சுடோக்கு என்ற ஒரு கணினி விளையாட்டு இருக்குது. அப்ப நீங்கள் அதை விளையாடினீங்களா உங்களோட பிரெயின் வந்து டெவலப் ஆகும். அதாவது நீங்கள் வந்து ஃபாஸ்டா கூட்டக்கூடிய திறன்கள் உங்களுக்கு வரும் இனங்காணப்ப. சுடோக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான கணினி விளையாட்டு சுடோக்கு, சரிதானே? உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் தேடி பாருங்க. சுடோக்குண்டா சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமே, எல்லாருக்கும் பேப்பர்கள்ல வாரது அந்த சுடோக்குன்றது. அதே மாதிரி கணினிலையும் அது ஒரு மென்பொருளா வந்து காணப்படுது சுடோக்கு. அடுத்தது வந்து வீடியோ எடிட்டிங். அப்ப இப்ப நான் சொல்லி கொண்டு வரது என்ன, கணினி மென்பொருட்களுக்கு வந்து உதாரணம் பெயிண்ட். அடுத்தது வந்து என்ன, மீடியா பிளேயர். நாங்கள் படங்களோ ஒரு காணொளி வடிவிலான ஒரு படங்களை பார்க்கறதுக்கு வந்து நாங்கள் இந்த மீடியா பிளேயரை பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து கணினி முறைமைகள் பல்வேறு துறைகள்ல வந்து பயன்படுத்தப்படுற விதம், சரிதானே?
இப்போ நாங்கள் இதுகள் நோட்ஸாக நீங்கள் எழுத தேவையில்லை. முதலாவது நீங்கள் கணனி பயன்படுத்தப்படும் பல்வேறு துறைகள் எவை? கணினி பயன்படுத்தப்படும் பல்வேறு துறைகள் எவை? அப்போ நாங்கள் தற்காலத்தில் பார்த்தோம்னா எல்லா துறைகளிலுமே நாங்கள் அந்த கணனியை வந்து பயன்படுத்தி இருப்போம். இப்போ கணனி பயன்படுத்தாத துறை என்று சொல்றதே அரிதாக இருக்குது. சரிதானே? அரிதாண்டா இப்போ அப்படி இல்லாம இல்லை, ஆனால் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் வந்து கணனியை பயன்படுத்துவோம். அப்போ கணனி பயன்படுத்தப்படும் பல்வேறு துறைகள் அவை. முதலாவது வந்து நாங்கள் பாடசாலையில கட்டாயம் நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம்? கணனியின் பயன்பாடு இருக்குது. பாடசாலை முதலாவது. இரண்டாவது என்ன? வங்கி. வங்குகளில் பார்த்தீங்கன்னா அது வந்து கணனி மயப்படுத்தப்பட்ட வேலைகளாக தான் இருக்கு வங்கியில. மூன்றாவது வந்து தொழிற்சாலை. நான்காவது மருத்துவமனை. பாடசாலை, வங்கி, தொழிற்சாலை, மருத்துவமனை. அடுத்தது வந்து விவசாய பண்ணை. பாடசாலை, வங்கி, தொழிற்சாலை, மருத்துவமனை, விவசாய பண்ணை. அடுத்தது வந்து பாடசாலையில வந்து கணனி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். அப்ப நீங்க ஷோர்ட்டா எழுதுங்க. பாடசாலை முதலாவது போடுங்க, பாடசாலைகளில் கணனி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். நாங்கள் பாடசாலைகள்ல என்னத்துக்காக பயன்படுத்துவோம் கணனிய? ஸ்டூடெண்ட்ஸ் போர் அடிக்குது, இப்போ உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் போர் அடிக்குதுன்னு யோசிக்காங்க. ஏண்டா கடந்த வகுப்பு வந்து நாங்கள் வந்து முழுக்க விளங்கப்படுத்தினாங்க. அப்போ சில பேர் நோட்ஸ் கேட்டபடியா உங்களுக்கு தேவைதானே ஒவ்வொன்றும் என்னென்னு தெளிவாக அறிஞ்சு வச்சிருக்கணும் நீங்கள். அப்போ நீங்கள் ஷார்ட் எல்லாத்தையும் அப்படி பார்த்து எழுதுறையில ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், சிறு குறிப்பா எடுக்கணும். அப்போ முதலாவது வந்து பாடசாலையில் என்னத்துக்கு பயன்படுத்துவோம்? பாடசாலை அலுவலக பணிகள். அப்ப பாடசாலை அலுவலக பணிகளுக்கு வந்து நாங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து கற்றல் நடவடிக்கைகளுக்காக கணனியை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். பாடங்களை கற்பதற்கு வந்து நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம்? கணனியை பயன்படுத்துவோம். கற்றல் நடவடிக்கைகளுக்காக கணனியை பயன்படுத்தல். மூன்றாவது வந்து இணையத்தை பயன்படுத்தி மேலதிகமாக கற்ற. எங்களால வந்து இணையத்தை பயன்படுத்தி பாடசாலைகளை விட என்ன செய்யலாம்? எங்களால மேலதிகமாக வந்து கற்க முடியும். அடுத்த கேள்வி போடு, அடுத்த நோட்ஸ் போடுங்க. வங்கியில வந்து கணினியின் பயன்பாடு. வங்கியில கணினியின் பயன்பாடு. இப்ப வங்கி என்று போட்டீங்கள்டா முதலாவது என்னத்துக்கு பயன்படுத்தப்படும்? வங்கியில வந்து காசுகளை வைப்பு செய்யறதுக்கு. எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் போய் கவுண்டர்ல கியூல நிக்காம இப்ப எங்களுக்கு வந்து என்ன இதை வந்து எங்களுக்கு வங்கி வழங்குது, என்ன சலுகையை வழங்குது எங்களுக்கு? நாங்கள் போய் இப்ப காசு போடுறதுக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரி எங்களுக்கு இருக்கு. இப்ப நாங்கள் அந்த மிஷின்ல என்ன செய்யலாம்? காசு போடலாம். அப்ப காசு எடுக்கலாம், மிஷின்லயே நாங்கள் காசு எடுக்கலாம், காசு போடலாம். அப்ப பணத்தை வைப்பு செய்வதற்கும் பெறுவதற்கும் ஏடிஎம் என்ன செய்வோம்? நாங்கள் பயன்படுத்துவோம். ஏடிஎம் பயன்பாடு. அடுத்தது வந்து என்ன? பொருட்களை வாங்குவதற்கு இலத்திரனியல் அட்டை பயன்பாடு. பொருட்களை வாங்குவதற்கு இலத்திரனியல் அட்டை பயன்பாடு.
மூன்றாவது வந்து இணைய வங்கியல், இன்டர்நெட் பேங்கிங்னு தெரியும். இப்போ நாங்கள் வங்கிக்கு போகாமலே இன்டர்நெட்டால என்ன செய்யலாம், எங்கட பேங்க் டிரான்சாக்ஷனை மேற்கொள்ள முடியும். அதாவது எழுதிக்கொள்ளுங்க, இணைய வங்கியியல். அதாவது ஆன்லைனை பாவிச்சு எங்களால் வங்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அடுத்தது வந்து குறுஞ்செய்தி மூலமான வங்கியியல். அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க, மருத்துவமனை. அப்ப மருத்துவமனையில வந்து கணினியின் பயன்பாடு என்ன? நாங்கள் அப்ப உட்பொதிந்த கணினி சாதனங்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும், இந்த எங்கட இப்ப நாங்கள் பிடிக்க வந்து எங்களோட டெம்பரேச்சரை காட்டுற வந்து உடல் வெப்பநிலையை அறிவதற்கு பயன்படுத்தப்படும் இலக்கமுறை வெப்பமானியும் ஒரு உட்பொதிந்த கணினி சாதனம் தான். அப்ப நீங்க எழுதலாம் என்ன, இலக்கமுறை வெப்பமானியின் பயன்பாடு. அதுவும் ஒரு இப்ப நீங்கள் ஷோர்ட்டா எப்பவுமே லோங்கா இல்லாம ஷோர்ட்டா எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்க ஈஸியா இருக்கும். எந்த பாடம் என்றாலும் இப்ப நீங்கள் 5ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டுக்கு வந்தபடியா நான் சொல்லுறேன், கிரேட் 5ல இருந்து கிரேட் 6க்கு வந்தபடியா நான் சொல்றேன். நீங்க வந்து ஷார்ட் நோட்ஸ் எதையுமே தெளிவா சுருக்கமாக எழுதி வச்சீங்கன்னா உங்களை வந்து தெளிவா விளங்கக்கூடிய மாதிரி சுருக்கமா எழுதி வைக்கணும். இப்பவே இருந்து பழகினீங்கன்னா உங்களுக்கு நல்ல. இப்ப இலக்கமுறை வெப்பமானியின் பயன்பாடு. இரண்டாவது வந்து தீவிர சிகிச்சை அலகில் உட்பொதிந்த கணினியின் பயன்பாடு. அப்ப ஒன்று ஸ்கேன் பண்றதுக்கோ இல்லாட்டிக்கு எக்ஸ்ரே எடுக்கிறது போன்ற பல்வேறு அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து எங்களோட இசிஜி எங்களோட இதய துடிப்புகளை கண்காணிக்கிறது. அப்ப அந்த பயன்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து உட்பொதிந்த கணினி சாதனங்களை பயன்படுத்துவோம். அப்ப என்ன நாங்கள் எழுதிக்கொள்ளணும், தீவிர சிகிச்சை அலகில் உட்பொதிந்த கணினி சாதனங்களின் பயன்பாடு. அடுத்தது வந்து தெரியும், அறுவை சிகிச்சையில் உட்பொதிந்த கணினி சாதனங்களின் பயன்பாடு இருக்கு. அடுத்தது தெரியும் எங்களுக்கு தொழிற்சாலையில என்ன கணினியின் பயன்பாடு. ஓகே, அப்ப தொழிற்சாலையில என்ன கணினியின் பயன்பாடு, ரோபோகளின் பயன்பாடு. அப்ப நீங்கள் ஷார்ட்டா எழுதிக்கொள்ளுங்க, ரோபோக்களின் பயன்பாடு. அடுத்தது வந்து இயந்திரங்களின் பயன்பாடு. இயந்திரங்களை வந்து கணினி மயப்படுத்துவோம். இயந்திரங்களின் பயன்பாடு. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறோம் விவசாய பண்ணைகள்ல என்ன. இப்ப நாங்கள் விவசாய பண்ணைகள், பெரிய தொழிற்சாலைகள்ல விவசாய பண்ணைகளை எடுத்துக்கொண்டோம்னா அங்க என்ன கணினியின் பயன்பாடுன்னு பார்ப்போம். அப்ப முதலாவது எழுதுங்க, அறுவடை செய்தல். அப்ப நாங்கள் வந்து அறுவடை செய்யறேன்டா என்ன, களைகளை அகற்றல், நீர் வளங்கள், அப்ப இது இப்படி எழுதலாம். என்ற பணிகளுக்காக என்னத்தை பயன்படுத்துவோம், நாங்கள் உட்பொதிந்த கணினி சாதனங்கள். இப்ப இதுல காட்டப்பட்டுள்ள சாதனங்கள் தான் உட்பொதிந்த கணினி சாதனங்கள். இப்ப இந்த மருந்துகளை, இப்ப இந்த கிருமி நாசினிகள் அப்படி எல்லாம் தெளிக்கிறது, மற்றது அந்த மருந்துகளை அந்த விசிறது, அதற்கெல்லாம் என்னத்தை நாங்கள் பயன்படுத்த போறோம், இந்த பறக்கும் உபகரணம் போன்ற உட்பொதிந்த கணினி சாதனங்களை வந்து நாங்கள் பயன்படுத்த போறோம். அப்ப அறுவடை செய்யறது எல்லாமே என்னத்தால செய்யப்படும், மெஷின்ஸால, ரோபோட்ஸால செய்யப்படும். அப்ப விவசாய பண்ணையில வந்து கணினியின் பயன்பாடு வந்து அறுவடை செய்தல், களை அகற்றல், நீர் வளங்கள் போன்றதுக்காக உட்பொதிந்த கணினி சாதனங்களின் பயன்பாடு. ஓகே, நன்றி. நாங்கள் அப்ப போன கிளாஸின் முழு சமரையும் பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.